எல்லோருக்கும் வணக்கம். நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காளை. இது என்னுடைய மனைவி பேர் மாலதி. அவங்களுக்கு மூளையில் ஏற்பட்ட அந்த இரத்த கசிவு காரணமாக கடந்த 30ஆம் தேதி தலையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதை அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். தமிழக அரசுகிட்ட கூட நான் உதவி கேட்டிருந்தேன். என்னுடைய பதிவை பார்த்து உடனே தமிழக அரசு உயரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவியுடைய உடல்நிலை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இல்லாமல் போனது என்னுடைய துரதிர்ஷ்டம் அப்படிதான் சொல்லலாம். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் உடனே என்னுடைய பதிவை பார்த்து உயரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும், நேரடியாக என்னை பற்றி அந்த டாக்டர்களெல்லாம் சொல்லி அண்ணனுக்கு வேற ஒரு முகம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, அவருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ராஜமோகன் சார் எல்லா டாக்டர்களையும் அழைச்சி ஏதாவது பண்ண முடியுமா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ஆலோசனைலாம் நடத்தி ஏற்பாடு செஞ்சார். சிறப்பான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். அதே மாதிரி அது அர்ச்சனா சாரும் மாண்புமிகு அமைச்சர் அவரும் என்னுடைய ஃபோனில் அடிக்கடி ஒரு தொடர்பு கொண்டு அவருடைய உதவியாளரை நேரடியாக அனுப்பிச்சு இந்த மாதிரி விஜய் சார் நேரடியாக போய் பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னார்னு சொல்லி அவரும் அவருடைய உதவியாளரும் இங்கே எனக்காக பல மணி நேரம் அந்த டாக்டர் குழுவோடு ஆலோசனை நடத்தினாங்க. பட் உயரிய சிகிச்சை அளிக்க முன்வந்தும் என்னுடைய மனைவியுடைய உடல் அதற்கு ஒத்துழைப்பாமல் போயிடுச்சு. அது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் என்னுடைய பதிவை பார்த்து உதவி செய்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்களுக்கும், நேரடியாக என்னுடைய நிலையை அறிந்து எனக்கு ஆறுதல் கூறிய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கும், ஃபோனிலே தொடர்பு கொண்டு என்னை அடிக்கடி என்ன நடக்குது, என்னை பொண்ணு கவலைப்படாதீங்க, எப்படியும் மீட்டெடுத்துடலான்னு சொன்ன மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா சார் அவர்களுக்கும், அவர்களை சார்ந்த நண்பர்களுக்கும், டாக்டர்களுக்கும், அதோடு என்னுடைய நண்பர்கள் அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் என்றைக்கு சேர்த்தணும் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சோசியல் மீடியா பக்கம் வர முடியாமல் இருந்தேன். அதனால் நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க. யாருக்குமே நான் ஃபோனை எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பதில் சொல்ல முடியலை. அதனால் நான் யாருக்கும் பதில் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு கேமராவுக்கு முன்னாடி தான் நடிக்க தெரியும், கேமராவுக்கு பின்னாடி எனக்கு பெருசாக நடிக்க தெரியாது. அப்படியே நான் சின்ன வயசுலேருந்து இருந்துட்டேன். அதனால் இந்த நேரத்தில் இந்த துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு தோளோடு தோள் என்று ஆறுதல் கூறி வரும் என்னுடைய திரைத்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும், தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனைவியுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் வேண்டிக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி.